போய் ரிட்டர்ன் கடந்து போகணும். அந்த நாட்களிலே ஆண்டவரோடு நிறைய பேர் சேரதுனால பட்டணத்துல எங்கேயுமே அவரால் இருக்க முடியல. ஏன்னா பட்டணத்துல அவர் போனாலே பாத்தீங்கன்னா ஒரு 2000 பேர் கூடிடுறாங்க, ஒரு 5000 பேர் கூடிடுறாங்க, உடனே சண்டைக்கு வந்துருவாங்க. ரோம பேரரசு அந்த நாட்களில் இருந்த ஆட்கள் எல்லாம் வந்து, என்ன இந்த இடத்துல நீ கூட்டம் போட்டிருக்கிற, வண்டி போக முடியல, கார் போட முடியல. அப்போ வந்து ஆண்டவர் வந்து அந்த பட்டணத்தை விட்டு அவுட்டர்ல கடலோரமாய் சில இடத்துல மலைப்பகுதி அப்படிப்பட்ட இடத்துக்கு போனார். ஆனா ஆண்டவர் எந்த இடத்துக்கு போனாரோ அந்த இடத்துக்கு ஜனங்கள் எல்லாரும் கால்நடையாய் நடந்து போனார்கள். அப்ப நடந்து போய் திரும்ப ரிட்டர்ன் போகணும். இப்போ ஆத்துமால திருப்தி, ஆனா சரீரம் அவங்களுக்கு ரொம்ப பலவீனமா இருக்கு. வயிறு பசினால அவங்க எல்லாரும் களைத்து போனார்கள். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களிடத்திலே ஏதாகிலும் உண்டா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆண்டவரே ஒன்றும் இல்லை, இங்கே ஒரு சிறுவன் இருக்கிறான், அவனுடைய கையிலே 5 அப்பங்களும் 2 மீன்களும் மட்டும்தான் உண்டு, அது இத்தனை ஆயிரம் பேருக்கு எப்படி ஆண்டவரே பத்தும்? ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் அந்த வெறுமையான அந்த சரீரத்தை கர்த்தர் நிரப்பினார். அவர்களை அந்த இடத்தை விட்டு அனுப்பும் போது கர்த்தர் நிரப்பிதான் அனுப்புகிறார். அப்ப நான் நம்புறேன், நம்ம வெறுமையா இருப்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. கர்த்தர் நம்மை நிரம்பி வழிகிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். கடந்த இரக்கம் செய்யும் வரை உண்மையிலே அப்படியே வந்து ஒரு கடைசி ஜெபத்தின் போது நான் வந்து எல்லாரும் அந்த பேங்க் புக்கை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். வீட்டில் இருக்கிற அந்த பேங்க்ல நீங்க எத்தனை அக்கௌண்ட் ஓபன் பண்ணாலும் பரவாயில்ல, அந்த அக்கௌண்ட்டுடைய அந்த பேங்க் புக்கெல்லாம் எடுத்துட்டு வாங்க, நான் ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் வந்து உங்களுடைய கையில மிச்சம் எடுக்க உதவி செய்வார். சிலருக்கு பாத்தீங்க அப்படின்னா மாதமான அந்த போடுற பணம் வந்து அங்க மேனேஜிங்ல இருந்து அந்த பணத்தை பேங்க்ல போடுவாங்க சம்பளத்தை. ஆனா சம்பளத்தை போட்ட 4 நாள்ல பாத்தீங்க அப்படின்னா 0 பேலன்ஸா இருக்கும், எதுவுமே இருக்காது. கிரெடிட் கார்டு வாங்குவாங்க, நிறைய பேரால கட்ட முடியாது. அப்ப எல்லாருடைய நிறைய பேருடைய பேங்க்ல பாத்தீங்கன்னா எந்த பேலன்ஸும் இல்லாம அப்படி ஜீரோ, வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது. அப்ப நான் சொன்னேன், இல்ல நம்ம ஜெபிப்போம், ஆண்டவர் நம்ம பெரிய பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்படல, ஆனா நம்ம யார்ட்டையும் கையேந்தாத மாதிரி வாழணும் இல்ல அப்படின்னு. அப்போ ஒரு சகோதரி வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவங்க வந்து ஒரு 8 புக் எடுத்துட்டு வந்தாங்க. எத்தனை? 8 புக் எடுத்து வந்தாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, பரவாயில்ல என்ன இத்தனை புக் எடுத்துட்டு வரீங்க அப்படின்னு. உடனே அவங்க சொன்னாங்க, வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும், எனக்கு 2, எங்க கணவனாருக்கு 2, அப்புறம் அவங்க 3 பிள்ளைங்க, அவங்க எல்லாருக்கும் வந்து அப்படி 8 அப்படி ஒரு கத்தையா எடுத்துட்டு வந்தாங்க. அப்போ சரி, அவங்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்றாரு. உடனே ஜெபிக்கும் போது அவங்க ஜெபம் பண்ணாங்க. அப்புறம் தனியா எங்கிட்ட வந்து ஜெபம் பண்ணாங்க, பாஸ்டர் அக்கௌண்ட் தான் 8 இருக்குது, ஆனா ஒண்ணுல கூட என்ன இல்லை, ஒரு பைசா கூட எனக்கு காசு இல்லை பாஸ்டர், எனக்கு நிறைய தேவைகள் இருக்குது, கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கணும். அப்போ நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் செய்வாரு. காற்று இல்லை, மழை இல்லை, ஆனாலும் உடைய பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். ஆண்டவர் நிரப்புவார், ஆண்டவர் மிச்சம் எடுக்க உதவி செய்வாரு.